ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரைஸ், அதாவது பிசிபெலாபாத் எப்படி செய்கிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன கப்பு வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரைஸ் சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா குழைய 4 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் மூடி 4லேருந்து 5 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் நூக்கல், 4-5 வரமிளகாய், 4 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, எல்லாமே மீடியம் சைஸ் தாங்க. ஓகேவா? எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயை வச்சு கடுகு, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடரு, 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு இப்போது ஒரு பக்கம் விசில் வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டுக்கு தேவையான நம்ம 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான தக்காளி எடுத்து தக்காளி போட்டு அதுவும் மேஷ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இப்போது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போது 1/2 ஸ்பூன் பிசிபெலாபாத் பவுடர், நான் ஆச்சி பிசிபெலாபாத் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதுவும் ஒரு 1 மினிட் நல்லா மூடி வச்சுருங்க, வேகட்டும். ஃப்ரை ஆனதும் இப்போது 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் வெந்த பிறகு தான் நம்ம புளி ஊற்றணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி, இப்போ இந்த காய் வெந்த பிறகு தான் நம்ம அந்த புளி தண்ணி சேர்த்தணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் எடுத்து நல்லா ஆட் பண்ணி மசிச்சு விட்டுருங்க. இப்போது ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பிசிபெலாபாத் சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் என்ன லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணணுன்றது கவலையெல்லாம் விட்டுருங்க. இந்த ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நானும் செஞ்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.